ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். அது என்ன ப்ராடக்ட்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆஸ்ட்ராசெல் ஆட்டோமேட்டிக் சென்சார் லைட்டுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 8 கார்னர் லைட்டுன்னு இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வாங்க அன்பாக்சிங் பண்ணிவிட்டு இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு வந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சோலார் லைட்டு. வாங்க இதை என்னென்ன யூஸுக்கு வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அன்பாக்சிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதோட ப்ரைஸ்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து வீடியோவில் வந்து இடையில சொல்கிறேன். இது வந்து கொஞ்சம் சீப்பராக தெரிஞ்சிச்சு, அதனால் எப்படி இருக்குன்னு வந்து பார்க்குறதுக்காக நான் வந்து வாங்கியிருக்கேன். வாங்க பார்த்துடலாம். இதில் வந்து பாருங்கள், ஓப்பன் பண்ணோன்னு பாருங்கள், சோலார் பவர்டு எல்இடி அவுட்டோர் லைட்டுன்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2 பாக்ஸ் வந்திருக்கு, 2 குட்டி பாக்ஸ் வந்திருக்கு. இதில் ஒரு தேங்க்யூன்னு சொல்லிட்டு ஒரு கார்டு ஒன்று போட்டிருக்குறாங்க. பாருங்கள், 2 ப்ராடக்ட் நமக்கு வந்து வந்திருக்கு. ஒவ்வொன்றில் வந்து பாருங்கள் 4 பேக் வந்து இருக்குதுன்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொன்றில் 4 வந்து இருக்குதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சைடில் வந்து பாருங்கள், இதுதான் அதோட டைமென்ஷன் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணோன்னா இதுக்குள்ளார வந்து ஒரு மேனுவல் ஷீட் மாதிரி ஒன்று வச்சுருக்குறாங்க. அதுக்கு பின்னாடி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து அந்த லைட்டை வந்து ஒட்டுறதுக்காக டபுள் சைட் டேப் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 4 பீஸு, 4 லைட் இருக்கிறனால 4 பீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் ஓரமாக வச்சிடலாம். இது வந்து வால்லெலாம் வந்து கிளாம்ப் பண்ணுறதுக்காக ஒரு இதுக்கு வந்து 2 இந்த பாருங்க, 1 2 2ங்கிற மாதிரி ஒரு 4 பீஸுக்கு 8 கொடுத்துருக்காங்க. 2 4 6 8 இருக்குது. இதையும் வச்சுருவோம். பாருங்கள், அதோட ஓவர்வியூ தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. பேக் சைடில் வந்து பாருங்கள், ஒரு சின்ன AAA சைஸ் வந்து பேட்ரி, ரீசார்ஜபிள் பேட்ரி வந்து உள்ளே வந்து வச்சுருக்காங்க. இதை வந்து சார்ஜ் பண்ணுறதுக்காக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு சோலார் பிளேட் ஒன்று வச்சுருக்காங்க. ஓகேங்களா? இதுக்குள்ளார வந்து பாருங்கள் ஒரு சின்ன LED லைட்டு வச்சுருக்காங்க. இதுதான் நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எரிய போகிறது. இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது வந்து அந்த பேட்டரியை வந்து இப்போதைக்கு வந்து பவர் ஆஃப் பண்ணுறதுக்காக வந்து வச்சுருக்காங்க. இதை புல் அப் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து அதுக்கப்புறம் பவர் ஆன் ஆயிரும். ப்ராடக்ட் பார்க்க வந்து ஓகேவாக தான் இருக்குது. இந்த பிளாக் கலர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மட்டி பிளாக்காக வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் அழுக்கான மாதிரி தான் தெரியுது, ஆனால் வந்து ப்ராடக்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கு. நம்ம கம்மி ரேட்டுக்கு வாங்கியிருக்கோம், அதனால் கூட அப்படி இருக்கலாம் குவாலிட்டி. வாங்க இன்னொரு லைட்டு வேணால் எடுத்து பார்த்துருவோம். இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், கலண்டே தான் இருக்குது. ஆனால் இது ஒன்றும் பெரிய மேட்ரு இல்லை, நம்ம மாட்டிக்கிற டைப்பு தான். இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணுற டைப்பு தான். இங்கே பாருங்கள், இப்படியே நீங்கள் போட்டுக்கிற டைப்பு தான். சரிங்களா? இது ஒன்றும் இஷ்யூ இல்லை. இதையும் வச்சுருவோம். பாருங்கள், இப்போ சோலார் பிளேட்டை வந்து நான் மறைச்சி வச்சனால இந்த லைட் வந்து எரியுது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், எல்லா லைட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே தான் வந்து இருக்குது. அதாவது இதோட கலரே இப்படி தான் போல், ஃபுல் பிளாக் இல்லாமல் கொஞ்சம் லைட் பிளாக் தெரிகிற மாதிரி. ஓகேங்களா? மொத்தமாக இதில் ஒரு 4 பீஸ் இருக்குது. பாருங்க, இன்னும் நான் இதை க்ளோஸ் பண்ணலை. இது பாருங்கள், ஜஸ்ட்டு இப்படி இழுத்துக்கிற டைப்பு தான். இதை நீங்கள் திரும்ப வந்து கரெக்டாக இந்த ஸ்லைடிங் இதில் வந்து வச்சுட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாக் ஆகிக்குது. அவ்வளோதான், சிம்பிளாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது கரெக்டாக கொஞ்சம் நேராக வச்சு பாருங்கள், அவ்வளோதான்.
வந்து பாருங்கள், இது நைட்டில் வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு வந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அந்த 8 பீஸையும் நான் வந்து வெளியில் எடுத்து வச்சுட்டேன். 8 பீஸுமே வந்து பாருங்கள். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் வெளியில் உட்காந்து இந்த வீடியோ வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறனால இந்த லைட் எதுவுமே வந்து எரியலை. வாங்க ஒவ்வொரு பிளேட்டோட சோலார் பேனலை வந்து நான் மறைக்கிறேன், எரியுதான்னு பாருங்கள். பாருங்கள், இது எரியுது, இதுவும் எரியுது. ஓகே ஓகே, எல்லா லைட்டுமே வந்து நல்லா பக்காவாக வந்து வேலை செய்யுது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 398 ரூபாய்க்கு வாங்கினேன் இந்த 8 பீஸும். இது வந்து நைட் டைமில் வந்து நான் வீட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்களே வந்து முடிவு பண்ணுங்கள் இது உங்களுக்கு தேவைப்படுமா படாதான்னு. தேவைப்பட்டதுன்னா நீங்களே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து இந்த 8 லைட்டையுமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சன்லைட்டில் வந்து சார்ஜ் போட்டிருக்கேன். அப்போ தான் நைட் டைமில் வந்து கொஞ்சம் பிரைட்டாக வந்து எரியும். நைட் டைமில் எவ்வளோ நேரம் எரியுதுங்கிறதையும் நான் இந்த வீடியோலேயே வந்து பதிவு போடுறேன், பார்த்துக்குங்க. இந்த லைட்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது மாதிரி தான் கார்னரில் வந்து டெக்கரேஷனுக்காக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அது சன்லைட் இருக்கிற இடமா இருந்துச்சுன்னா பகலில் வந்து தானாக சார்ஜ் எரிக்கும். நைட் ஆகிடுச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து எரிய ஆரம்பிச்சிடும். வாங்க நைட் டைமில் வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குது இந்த லைட்லாம் வந்து பார்க்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு பார்க்கலாம். இந்த லைட்டோட பவர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த லெவலில் தான் வந்திருக்கும். இது சுத்தமாக லைட் இல்லாத இடத்துல வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா வந்து தெரியும். இப்போ வந்து பாருங்கள், டியூப்லைட் வெளிச்சத்தில் நான் கொண்டு போயிருக்கேன், ஆஃப் ஆயிடுது. இப்போ டியூப்லைட் வெளிச்சத்தை மறைக்கும்போது ஆன் ஆயிடுது. இப்போ நீங்கள் பார்க்குற லைட்டை வந்து நான் படிக்கட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஃபிக்ஸ் பண்ணும்போது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த அளவு தான் வந்து இருக்கும். வீடியோவில் பார்க்குறத விட நேரில் வந்து பார்க்கும்போது நல்லாயிருக்கு. பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆன்லைனில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த லைட்டில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப வெளிச்சம் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் வீடுங்களுக்கு டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஏற்ற லேம்பாக வந்து இருக்கும். இப்போ இந்த வீட்டில் தான் வந்து அந்த லைட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இப்போ வந்து பகல் டைமு. நைட் டைமில் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து இது எப்படி எரியுதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த இடத்துல வந்து 3 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த சைடில் ஒரு 4 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதுவே ஆப்போசிட் சைடில் 1 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். பார்ப்போம் நைட்டில் இதோட வெளிச்சம் எப்படி இருக்குது, லாங் ஷாட்லேருந்து பார்க்கலாம். பாருங்கள், இன்னும் ஃபுல்லாக வந்து லைட்டிங் வந்து மறையலை, அதுக்குள்ளே வந்து ஆன் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு தான் வந்து இருக்கும். இந்த லைட்டு செக் பண்ண வரைக்கும் விடிகிற வரைக்குமே எரியுது ஃப்ரெண்ட்ஸ். எந்த பிரச்சனையும் இல்லை. தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.